Hello all, welcome to Study Buddy. And in this video நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரமில் மாடர்ன் இந்தியா புக் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் புக். ஸோ அதில் சாப்டர் நம்பர் 26 எஸ்பெஷலி யூனிட் 9 பார்க்க போகிறோம். யூனிட் 9 in the sense இந்தியா அண்டர் த பிரிட்டிஷ் ரூல் என்னென்ன கவர்னன்ஸ் எப்படி இருந்தது, அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் கோர்ஸில் கவர் பண்ணிட்டேன், கான்ஸ்டியூஷனல் அண்ட் இந்த விஷயம்லாம் கோர்சஸில் கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஸ்பெக்ட்ரம் கோர்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் வேரியஸ் அதர் சப்ஜெக்ட் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், என்சிஆர்டிலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ எப்படி சிவில் சர்வீஸ் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் முக்கியம், மெயின்ஸ்க்கும் முக்கியம், சரிங்களா? So evolution of civil services in India. So the civil service system introduced in India by the East India Company for the benefit of its commercial affairs got transformed into a well-structured machinery to look after the administrative affairs of the acquired territories in India. So civil services எப்படி இந்தியாவில் உருவாச்சு அப்படின்னு ஃபஸ்ட் திங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பர்சனல் கெயின்ஸ்க்காக தான் இது உருவாக்குனாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களே சில பேரை நாமினேட் பண்ணுவாங்க, நீங்கள் கலெக்டராக இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட கமர்ஷியல் அஃபேர்ஸ்க்காக தான் சிவில் சர்வீசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது போக போக அப்படியே ஒரு நல்ல ஒரு மெயின்டைன்டான ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த பிகினிங் த டேர்ம் சிவில் service was used to distinguish the servants of the company engaged in commercial affairs from those people employed in the military and naval services. So கம்பெனிக்குள்ளே ட்ரேடுக்காக இருப்பாங்க, சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ அவங்களையும் அண்ட் இன்னொரு சைடில் இவங்க கமர்ஷியலாக வேலை செய்கிறவங்க. இன்னொரு சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரி, நேவி சர்வீசஸ்லாம் பிரிட்டிஷர்ஸ் எம்ப்ளாய் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்கள சிவில் சர்வீஸில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிராஜுவலி த சிவில் சர்வன்ட்ஸ் were bestowed with other responsibilities and authorities. ஸோ நார்மலாக சிவில் சர்வன்ட்ஸ் மிலிட்ரி அண்ட் நேவல் சர்வீசஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஃபேஸ் தான். போக போக அவங்களுக்கு கையில் நிறைய அத்தாரிட்டிஸ் கொடுத்தாங்க, லைக் நிறைய வேலைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு கார்ன்வாலிஸோட ரோல் என்னன்னு பார்ப்போம். ஸோ கார்ன்வாலிஸ் கவர்னர் ஜென்ரலாக 1786 93 வரைக்கும் இருப்பார். was the first to bring into existence and organize the civil service. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துகிட்டு வராரு அண்ட் அதை ஆர்கனைஸும் பண்ணுறாரு. ஹீ ட்ரை டு செக் கரப்ஷன். ஸோ இவர் கரப்ஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு த்ரூ ரேசிங் த சிவில் சர்வன்ட் சேலரி. ஏன்னா உள்ளுக்குள்ளே கம்பெனிக்குள்ளே நிறைய பேர் ப்ரைவேட் ட்ரேட் பண்ணி ப்ரைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம லோக்கல் இந்தியன்ஸ் கிட்ட காசு வாங்குறது அந்த மாதிரி நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இவங்களோட உள்ளுக்குள்ளே கம்பெனிக்குள்ளே இருக்கிற சர்வன்ட்ஸோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் சிவில் சர்வன்ட்ஸோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணும், அப்போ தான் ப்ரைப் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் அகேன்ஸ்ட் ப்ரைவேட் ட்ரேட் பண்ணக்கூடாது, கம்பெனிக்காக தான் ட்ரேட் பண்ணணும். டிபாரிங் சிவில் சர்வன்ட்ஸ் ஃப்ரம் டேக்கிங் ப்ரெசன்ட்ஸ், பிரைப்ஸ் அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ். ஸோ ப்ரெசன்ட் யார்கிட்டருந்து வாங்கக்கூடாது, பிரைப்ஸ் காசு வாங்கக்கூடாது, இதெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா டிபார் பண்ணிடுவாங்க. என்ஃபோர்ஸிங் ப்ரொமோஷன் த்ரூ சீனியாரிட்டி. ஸோ சீனியாரிட்டி மூலயமா இப்போ ஒருத்தருக்கு 45 வயசு இருக்குன்னா இன்னொருத்தருக்கு 42 வயசு இருக்குது அப்படின்னா 45 வயசு தான் அவரை அந்த ஹையர் போஸ்டிங்க்கு அனுப்புவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ சீனியாரிட்டி மூலயமா தான் போச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கார்ன்வாலிஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில ஸ்டெப்ஸ் கொண்டு வந்தார். வெலஸ்லியோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா in 1800s வெலஸ்லி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃப்ரம் 1798 to 1805. ஸோ இவர் 93 வரைக்கும் இருப்பார். 98 வெலஸ்லி வருவார். செட் அப் த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் ஃபார் ட்ரைனிங் நியூ ரெக்ரூட்ஸ். ஸோ இதுதான் 2020 UPSC கொஷின். வெலஸ்லி செட் பண்ண காலேஜ் எதுக்காக செட் பண்ணார், ஃபோர்ட் வில்லியம் காலேஜ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது புதுசாக வர சிவில் சர்வன்ட்ஸ் பிரிட்டன்லேருந்து வராங்களே அவங்கள ட்ரெயின் பண்ணணும். இந்தியா லைக் எதுவுமே தெரியாமல் அவங்க நிற்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு காலேஜ் செட்டப் பண்ணி அதன் மூலயமா ட்ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ in 1806 வெலஸ்லிஸ் காலேஜ் வாஸ் டிஸ்அப்ரூவ்ட் பை த கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் இவர் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சார் இந்தியாவில், கால்கட்டாவில். அதை ஒத்துக்கல கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், COD நம்ம பார்த்தோம் இல்லையா. கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் கம்பெனி லைக் பிரிட்டிஷ்லேருந்து டேரெக்டாக வராங்க. ஸோ கம்பெனிலையும் அவங்களுக்கு ஒரு சே இருக்கும். ஸோ இவங்க முடியாது அப்படின்றவாங்க, ஏன்னா கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் கம்பெனியோட அஃபேர்ஸ்லாம் பார்த்துப்பாங்க. அண்ட் இன்ஸ்டெட் த ஈஸ்ட் இந்தியா காலேஜ் வாஸ் செட் அப் அட் ஹெய்லிபரி. ஸோ ஈஸ்ட் இந்தியா காலேஜ்னு சொல்லி ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா காலேஜ்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணுவோம். எங்கன்னா ஹெய்லிபரியில் இங்கிலாண்டில் செட்டப் பண்ணுவோம். டு இம்பார்ட் 2 years ட்ரைனிங் டு த ரெக்ரூட். ஸோ புதுசாக சிவில் சர்வன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், நாமினேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாமினேஷன் கிடையாது, நாமினேட் தான் பண்ணுவாங்க கம்பெனி.
ஸோ அவங்களுக்கு வந்து 2 வருஷம் அங்கேயே பிரிட்டனில் இங்கிலாந்துலேயே நம்ம ட்ரைனிங் கொடுப்போன்ருவாங்க. இந்த குட்டி பேராகிராஃப் தான் வந்து ப்ரிலிம்ஸில் வந்திருந்தது 2020. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ 1853 மூலயமா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். The 1853 Chartered Act ended the company's patronage, enjoying recruitment to be through open competition. ஸோ 1853 ஆக்ட் மூலயமா வந்து கம்பெனி யாரெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அவங்கள வந்து சிவில் சர்வன்ஸாக இங்கே இந்தியா கொண்டு வருவாங்க. ஸோ அது இல்லாமல் ஓப்பன் காம்படிஷன், எல்லாருக்குமே வந்து ஓப்பன், யார் வேணாலும் வந்து இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற இதை வந்து அவைல் பண்ணலாம். ஸோ த இண்டியன்ஸ் however were barred from high post from the very beginning. ஸோ இந்த சிவில் சர்வன்ஸ்லேயே இப்போவே வந்து லைக் யூபிஎஸ்சி அப்படின்னா லைக் டாப் டு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா லைக் ஒன்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு கிடையாது. அங்கே வந்து ஒரு 24 கைண்ட் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸும் ஓப்பன் காம்படிஷன் மூலயமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எக்ஸாமினேஷன் மூலயமா. பட் கீழே இருக்கிற போஸ்டிங்ஸ் மட்டும் தான் தருவாங்க, ஹை போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. Cornwallis thought every native of Hindustan is corrupt. ஸோ கார்ன்வாலிஸ் இதில் என்ன நினச்சார் அப்படின்னா, இந்தியன்ஸை உள்ளே கொண்டு வந்ததுனால ஹிந்துஸ்தான் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கரப்டாக தான் இருக்காங்க, அவங்கள வந்து மேலே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சார். ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ஸோ அடுத்து வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 இதுக்கு முன்னாடி போகிறோம். had reserved all post worth 500 pounds per annum for the covenanted servants of the company. ஸோ 500 pounds சேலரி உள்ள, ஒரு வருஷத்துக்கு 500 pounds வந்து worth உள்ள ஒரு ஜாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனியோட சர்வன்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது உண்டு, இந்தியன்ஸ் கிடையாது. ஸோ த ரீசன் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இந்தியன்ஸ், எதனால் இந்தியன்ஸை இந்த மாதிரி சர்வீசஸ்குள்ளே எடுத்துக்கல அப்படின்னா, த பிலீவ் தட் ஒன்லி இங்கிலீஷ் குட் எஸ்டாப்ளிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் சர்விங் பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் யார் பண்ண முடியும்னா இங்கிலீஷ் பீப்புள் மட்டும்தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பூர்த்தி பண்ண முடியும், இந்தியன்ஸ் பண்ண முடியாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இந்தியன்ஸ் இறங்க முடியாதுன்னு நினச்சாங்க. த பிரிட்டிஷ் தட் த இந்தியன்ஸ் வேர் இன்கேப்பபிள், அன்ட்ரஸ்ட்வர்தி அண்ட் இன்சென்சிட்டிவ் டு பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்படி வேறு ஒருத்தர் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்காக ஒர்க் பண்ணுவான், ஸோ ஃபஸ்ட் அவன் இன்கேப்பபிள், அந்த வேலைக்கு தகுதி இல்லை, அவனை நம்ம நம்ப முடியாது, ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருப்பான், ஸோ நம்ம சொல்கிற விஷயத்தை பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஸோ த ஃபேக்ட் தட் தேர் வாஸ் ஹை காம்படிஷன் அமாங் த யூரோப்பியன் themselves ஃபார் லுக்ரேட்டிவ் போஸ்ட், ஸோ வை ஆஃபர் தெம் டு த இந்தியன்ஸ். ஆல்ரெடி யூரோப்லேருந்து வர மக்கள் எல்லாமே வந்து இங்கே இந்தியாவில் வேலை வாய்ப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து நிறையா பேர் ரிட்டையர் ஆகி அங்கே போய் பெருசாக வீடு கட்டி வாழ்ந்த கதைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப இந்தியாவை பார்த்தாவே ஒரு ஒரு ட்ரெஷர்டு ஒரு லேண்டாக பார்த்து ஓடி வருவாங்க. ஸோ எதுக்கு இந்தியன்ஸ் கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்தோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தியோரிட்டிக்கலி த்ரூ ஓப்பன் தி சர்வீசஸ் டு இந்தியன்ஸ், த ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வேர் நெவர் ரியலி இம்ப்ளிமெண்டட். ஆனால் 1833 ஆக்ட்லேயே இந்தியன்ஸ் வந்து சிவில் சர்வீசஸ்குள்ளே வரலான்னு சொல்லியிருப்பாங்க, பட் அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. இட் வாஸ் ஒன்லி த்ரூ வேர்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் 1857 என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, when the Indians claimed a share in higher services, revolt வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1858 ஆக்ட் க்ரௌன் ரூல் டைரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ ஹையர் சர்வீசஸில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லுவாங்க இந்தியன்ஸ். த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1858 declared the British intention of including the Indians freely and impartially in offices under the civil services. ஏன்னா இந்தியன்ஸோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம். ஸோ ஓகே, உங்களை வந்து நம்ம சிவில் சர்வீசஸ்குள்ளே இம்பார்ஷியலாக லைக் பார்ஷியாலிட்டி காட்டாமல் ஃப்ரீயாக இந்தியன்ஸும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவோம் அப்படின்னு காட்டினாங்க. ஸோ த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 பாஸ் பண்ணுறாங்க, கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 மாதிரி. ஸோ த ஆக்ட் ரிசர்வ்ட் சர்டன் ஆஃபீஸஸ் ஃபார் கவர்னன்டட் சிவில் சர்வன்ஸ், பட் த எக்ஸாமினேஷன் வாஸ் ஹெல்ட் இன் இங்கிலாந்து இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கொண்டு வராங்க, சரிங்களா. ஆனால் சில போஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபார் த பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் மூலயமா வந்து இங்கிலாண்டில் மட்டும்தான் நடக்குது, இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும், பேஸ்ட் ஆன் கிளாசிக்கல் லேர்னிங் ஆஃப். ஸோ க்ரீக்கும் லாட்டினோட நாலேஜும் வச்சு எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. அண்ட் த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஏஜ் வாஸ் கிராஜுவலி ரெடியூஸ்ட் ஃப்ரம் 23 to 22. ஸோ இன் 1859 வந்து 23 இயர்ஸ் வரைக்குமே வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எழுதலாம் இங்கிலாண்டில் போய். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 22 குறைக்கிறாங்க 1860. அப்புறம் 1866 21 குறைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1878 பக்கம் வந்தீங்கன்னா 19 குறைச்சிடறாங்க. ஸோ 19 இயர்ஸ்க்குள்ளே அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் முடிச்சிடணும். ஸோ இன் 1863 என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சம்வேர் இன் ஹியர் இந்த மிடில். ஸோ இந்த 22 to 21 ஏஜ் குறைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் சத்யேந்திரநாத் டாகோர் இருக்கார் இல்லையா, தகோர் ஃபேமிலி பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு குவாலிஃபை. த இந்தியன் சிவில் சர்வீசஸ் வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் குவாலிஃபை பண்ணுறாரு, இங்கிலாண்டில் போய் எழுதிட்டு வராரு. இதுக்கு ஒரு கதையே இருக்குது. லைக் சத்யேந்திரநாத் டாகோரோட அப்பா வந்து லைக் ஒரு சேலஞ்சு வச்சுருந்தார், நீ இந்தியன் சிவில் சர்வீசஸ் போய் பாஸ் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், லைக் நீ ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கே உட்காந்து படித்து பாஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டோரிஸ் இருக்குது. வி டோன்ட் நோ விச் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுவேட்டரி சிவில் சர்வீசஸ்.
இன் 1878க்கு அப்புறம் 19 ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா. அந்த ஒரு வருஷம் 78 to 79 Lytton introduced a statutory civil service consisting of 1/6 of the covenanted post to be filled by Indians of high families through. ஸோ இப்போ ஒரு 6 போஸ்டிங் இருக்குன்னா அதில் ஒரு போஸ்டிங் 1/6 அதில் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இந்தியனுக்கு போகும். ஸோ அந்த இந்தியனும் பார்த்தீங்கன்னா லைக் ஹை ஃபேமிலி, ஹை நெட்வொர்த் உள்ள ஃபேமிலியாக இருக்கணும். த்ரூ நாமினேஷன்ஸ் பை லோக்கல் கவர்மெண்ட் சப்ஜெக்டட் டு அப்ரூவல் பை ஸோ லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இவனை நாமினேட் பண்ணும். அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் கிட்ட போகும், இவன் எடுக்கலாமா வேணாமான்னு வைஸ்ராய் கிட்டேயும் போகும். பட் த சிஸ்டம் ஃபெயில் அண்ட் வாஸ் அபாலிஷ். ஸோ இந்த ஸ்டாச்சுவேட்டரி சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது ஃபெயில் ஆகிடுச்சு, ரிட்டன் கொண்டு வந்தது. ஸோ காங்கிரஸ் டிமாண்ட் அண்ட் ஹெச்சிசன் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்டாங்கன்னா சிவில் சர்வீசஸ். So the Indian National Congress raised the demand after it was set up in 1885. Indian National Congress வருது. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா lowering the age limit for recruitment and holding the examination simultaneously in India and Britain. ஸோ இந்த 19 இயர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து லைக் நிறைய மக்கள் வந்து எழுதுகிற மாதிரி பண்ணுங்கள், lowering the age limit for recruitment அண்ட் ஸோ இந்த வயசுக்குள்ளே உள்ளே வந்துடணும் அப்படின்லாம் இருக்குல்ல, அது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஹோல்டிங் த எக்ஸாமினேஷன் சைமல்டேனியஸ்லி இன் இந்தியா, அதுக்கப்புறம் பிரிட்டன்லேயும் ஹோல்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே வந்து பிரிட்டனில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருந்தது, ஸோ இந்தியாவிலையும் வைங்க. ஸோ த ஐடிசன் கமிட்டி ஆன் பப்ளிக் சர்வீசஸ் 1886 செட்டப் பண்ணுறாங்க, லைக் 1 year ஆஃப்டர் த காங்கிரஸ் ஹஸ் பின் இவால்வ்டு. ஸோ செட்டப் பை டஃப்ரின். ஸோ டஃப்ரின் இருந்தப்போ தான் வந்து வைஸ்ராயாக இருந்தப்போ தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வருது. அப்போ தான் ஐடிசன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ட்ராப்பிங் ஆஃப் த டேர்ம்ஸ் கவர்னன்டட் அண்ட் அன்கவர்னன்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்னன்டட் அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணுறது, இந்த சீட்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு மட்டும்தான் போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து அன்கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன்டூ இம்பீரியல் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரை இம்பீரியல் இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு மாற்றுறாங்க. ஸோ இது வந்து எக்ஸாமினேஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். ப்ரொவின்ஷியல் சிவில் சர்வீசஸ்னு நடக்குது, 2 எக்ஸாமாக நடக்குது. இது வந்து இந்தியாவில், ஏன்னா இதுக்கு முன்னாடி காசு இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கிலாண்டில் போய் எழுத முடியும், சரிங்களா. அண்ட் ஸோ ஏன்னா சத்யநாத் டாகூர்லாம் பார்த்தோம், ஸோ அந்த டைம் பீரியட்குள்ளே எழுதிட்டார். ஸோ அவருக்குலாம் அந்த காசு இருந்தது, அதனால தான் போய் அங்கே போய் எழுத முடிஞ்சிச்சு. அண்ட் சபார்டினேட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா. ஸோ 2 எக்ஸாமினேஷன் வந்து இந்தியாவில் நடக்கும், ப்ரொவின்ஷியல் சிவில் சர்வீசஸ் ஒன்று, அப்புறம் சபார்டினேட் சிவில் சர்வீசஸ் ஒன்று. அண்ட் இப்போ வந்து 19 இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட்டை 23 வரைக்கும் மாற்றுறாங்க. ஸோ ரைசிங் த ஏஜ் லிமிட் டு 23. ஸோ இன் 1893 த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இன் இங்கிலாந்து, ஸோ அங்கே வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இருப்பாங்க இல்லையா, passed a resolution supporting holding simultaneous examination in India and England. ஸோ இந்தியாலையும் இங்கிலாண்ட்லேயும் ஒரே டைமில் எக்ஸாமினேஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அது வந்து 1893 நடக்குது. பட் த ரெசல்யூஷன் வாஸ் நெவர் இம்ப்ளிமெண்டட். பட் இந்த இந்தியாவிலையும் இங்கிலாண்ட்லையும் ஒன்றா வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அண்ட் கிம்பர்லி த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் செட் இட் இஸ் indispensable than an adequate number of members of civil services shall always be Europeans. ஸோ ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிம்பர்லி அப்படிங்கிறவங்க செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா.
ஸோ இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா அப்சல்யூட்லி நெசசரி. கண்டிப்பாக சில சீட்ஸ் வந்து யூரோப்பியன்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணியே தான் ஆகணும். இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஷேர் ஆல்வேஸ் பி யூரோப்பியன்ஸ். அடிக்வேட் நம்பர் வந்து அதிகமான நம்பர் இந்தியன்ஸை விட இவங்க அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மாண்ட்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ மாண்ட்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்டட் ரியலிஸ்டிக் பாலிசி கொண்டு வராங்க. இஃப் அ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா, த மோர் இந்தியன்ஸ் வி கேன் எம்ப்ளாய் இன் பப்ளிக் சர்வீசஸ் த பெட்டர். நம்ம 1919 ஆக்ட் பார்த்தோம். ஸோ அதில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த 1919 ஆக்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னா அதில் இந்தியர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்தியன்ஸை நிறைய பேர் வந்து பப்ளிக் சர்வீஸில் எம்ப்ளாய் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டட் ஹோல்டிங் ஆஃப் சைமல்டேனியஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதே தான் மேலே இதில் சொன்னதே தான், ஐசிஎஸ்என் கமிட்டிலையும் சொன்னது தான். கண்டினியூஸாக வந்து அங்கேயும் இங்கேயும் வைங்க அப்படின்னு சைமல்டேனியஸாக. ரெக்கமெண்டட் தட் 1/3 ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட்ஸ் பி மேட் இன் இந்தியா இட் செல்ஃப் டு பி ரேஸ்ட் ஆனுவலி பை 1.5%. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, 1/3. இப்போ 3 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து வர மாதிரி இருக்கணும். 1/3 ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட்ஸ் பி மேட் இன் இந்தியா இட் செல்ஃப் டு பி ரேஸ்ட் ஆனுவலி. ஸோ இது வந்து 1/3 அப்படிங்கிறது வந்து வருஷம் 1.5% ஏற்றிட்டே போங்க. ஸோ அவ்வளோ மக்களை வந்து ஏற்றிட்டே போங்க இந்தியன்ஸை. லீ கமிஷன் என்ன சொன்னாங்க பார்ப்போம். லீ கமிஷன் வந்து 1924. சரிங்களா. ஸோ மேலே பார்த்தது வந்து மாண்ட்ஃபோர்ட் 1919. Lee Commission 1924. So the Lee Commission recommended that the Secretary of the State should continue to recruit the ICS, the irrigation branch of the services of engineers, the Indian Forest Services. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்லி பிரிட்டன் கேபினெட்லேருந்து இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் ரெக்ரூட் பண்ணணும் இந்தியன் சிவில் சர்வீசஸ், இம்பீரியல் இந்தியன் சிவில் சர்வீசஸ்க்கு, அப்புறம் இரிகேஷன் பிரான்ச் ஆஃப் த சர்வீஸ் ஆஃப் என்ஜினியருக்கு, இதுக்கும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும், இதுக்கு எல்லாத்துக்குமே யார் ரெக்ரூட் பண்ணணும்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் தான் பண்ணணும். அண்ட் த ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்டு ஃபீல்ட்ஸ் லைக் எஜுகேஷன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரிசர்வ்டு சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நம்ம யூனியனில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கல அந்த மாதிரி. ஸோ டயார்கின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபீல்ட்ஸில் வந்து எஜுகேஷன் அண்ட் சிவில் மெடிக்கல் சர்வீசஸ்லாம் இருக்கும். ஸோ டு பி மேட் பை த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ், இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸே. ஸோ இங்கே மெட்ராஸ், பெங்கால், பாம்பே, இந்த ப்ராவின்சஸில் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, கவர்னர் ஜென்ரல் ஒரு கவர்னர்ஸோட. ஸோ அவங்க வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீல்டில் எஜுகேஷனும் சிவில் மெடிக்கல் சர்வீசஸில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு ஐசிஎஸ் ஆன் பேஸ் ஆஃப் 50-50 parity between the Europeans and Indians be reached in 15 years. ஸோ லீ கமிஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா 1924. ஸோ அடுத்த 15 வருஷத்துக்குள்ளே யூரோப்பியன்ஸும் இந்தியன்ஸும் பாதி லெவலில் இருக்கணும் ஐசிஎஸில், Imperial Indian Civil Services. So a Public Service Commission be immediately established as laid down by the Government of India Act. So Government of India Act of 1919 Public Service Commission ஒன்று கொண்டு வரணும். பப்ளிக் UPSC, TNPSC அந்த கமிஷன் தான் வந்து இன்டர்வியூலாம் வச்சு, எக்ஸாமினேஷன்லாம் வச்சு பீப்புளை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் பாடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது லீ கமிஷனில் தான். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 என்ன சொன்னாங்கன்னா, the 1935 Act recommended the establishment of a Federal Public Service Commission ஒன்று கொண்டு வரணும் and Provincial Public Service Commission under their spheres. ஸோ ரெண்டு விஷயம் கொண்டு வரணும், Federal Public Service Commission UPSC மாதிரி and Provincial Public Service Commission TNPSC மாதிரி. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் சர்வீசஸ் கமிஷன் கொண்டு வரணும். மேலே வந்து ஒன்று தான் கேட்டாங்க லீ கமிஷனில், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஃபெட்ரல் அதுக்கப்புறம் ப்ரொவின்ஷியல் ரெண்டு கேட்குறாங்க. பட் the positions of control and authority remained in the British hands. ஸோ என்ன தான் வந்து இந்த சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தாலும் ஃபைனல் அத்தாரிட்டி வந்து பிரிட்டிஷோட கையில் தான் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஆஃப் இந்தியனைசேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் டிட் நாட் புட் எஃபெக்டிவ் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியன் ஹேண்ட். ஸோ லைக் சிவில் சர்வீசஸில் இந்தியன்ஸை ரெக்ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பவர் இந்தியன்ஸ்க்கு கொடுத்ததா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டிட் நாட் புட் எஃபெக்டிவ் பொலிட்டிக்கல் பவர் இந்தியன் ஹேண்ட் சின்ஸ் த இந்தியன் பியூரோக்ராட்ஸ் ஆக்டட் ஆஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கொலோனியல் ரூல். ஸோ சிவில் சர்வீஸ் கொண்டு வந்தாலும் இவங்க வந்து பிரிட்டிஷ் கீழே இருக்கிற மாதிரி தான் இந்த சிவில் சர்வன்ஸ். ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ண முடியாது, தனிப்பட்ட ஒரு ஸ்பியரில் இந்தியாவுக்காக ஒர்க் பண்ண முடியாது, அவங்க சொல்கிறதான் திருப்பி வந்து கேட்கணும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சிவில் சர்வீசஸ் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து வெலஸ்லி காலேஜ் ஏன் வந்து ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வந்து செட்டப் பண்ணார் வெலஸ்லி அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான், டு ட்ரெயின் சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எவல்யூஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் under the British rule. Okay, so in the video பார்த்தலாம், just as the Indians were systematically excluded from law and policy making bodies. So ஆரம்ப காலத்துல இந்தியன்ஸை வந்து law making policy making இன்வால்வ் பண்ணிக்கல. They were mostly kept out of the institutions responsible for policy implementation. So executives வந்து யாரும் இல்லை, இந்தியன்ஸ் இல்லை. European supremacy was assured in civil service as in other spheres of governance. So மிச்ச ஃபீல்ட்ஸில் வந்து எப்படி கவர்னன்ஸ் யூரோப்பியன்ஸ் தான் வந்து அதிகமாக, பிரிட்டிஷர்ஸ் தான் அதிகமாக இருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான் சிவில் சர்வீஸ்லேயும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் வாஸ் டன் இன் மெயின்லி 2 waysல எடுத்துகிட்டு வராங்க. And firstly, although Indians had begun to enter the coveted ranks of Indian civil services ever since 1863ல நம்ம பார்த்தோம், சத்யநாத் டாகூர் வந்து உள்ளே போவார் ஃபஸ்ட்டு. And since 1863 entering the civil services was still extremely difficult for Indians. ஸோ இங்கிலாண்டில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஃபீஸ் பே பண்ணி அந்த காசு செலவு பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது அப்போ இந்தியாவில். ஸோ the entrance examination for the ICS was held in London in English மீடியமில் மட்டும்தான் இருக்கும். and the subjects included, ஸோ இதில் வந்து இந்த இங்கிலீஷ் மீடியமில் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா Greek, Latin லேர்னிங் வேணும் கண்டிப்பாக. ஸோ moreover the maximum age for appearing at the examination was reduced from, ஸோ 23லேருந்து 19க்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ், இந்த 19குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது யார் 19க்கு மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் லிட்டன் தான் வந்து வைஸ்ராயாக இருந்தார். ஸோ அவரோட டைமில் தான் 19ன்னு மாற்றுறாங்க. So secondly, all key positions of power and authority and those which were well paid were occupied by the Europeans. So நான் ஆல்ரெடி சொன்னேன், யூரோப்பியன்ஸ் தான் வந்து வெல் பெய்ட் ஜாப்ஸை ஆக்குபை பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. Though a slow process of Indianization occurred after 1918 under the nationalist pressure, important and senior positions continued to be occupied by Europeans. ஸோ நம்மளோட நேஷனல் லீடர்ஸ், வேரியஸ் ஆர்கனைசேஷனோட லீடர்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, இந்தியனைஸ் பண்ணுங்கள் வேரியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இந்தியன்ஸை கொண்டு வாங்கன்னு. பட் இருந்தாலும் டாப் மோஸ்ட் பொசிஷன்லலாம் வந்து யூரோப்பியன்ஸ் தான் இருந்தாங்க. பட் கிராஜுவலி த இந்தியன்ஸ் கேம் டு ரியலைஸ் தட் இந்தியனைசேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் ஹேட் நாட் இன் எனி வே ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்டிவ் பவர். ஸோ போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு, இந்தியனைசேஷன் பண்ணாலும் நம்மக்கிட்ட பவர் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, hasn't transferred effective power into Indian hands. So the Indian members of civil service continued to serve the imperialist interest of their British masters. So இவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா போக போக பிரிட்டிஷ் பிரிட்டிஷர்ஸ் சர்வ் பண்ணுற மாதிரி இந்தியன்ஸ் வந்து ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எவல்யூஷன் ஆஃப் போலீஸ் சிஸ்டம் இன் மாடர்ன் இந்தியா, எப்படி போலீஸ் சிஸ்டம்லாம் வர ஆரம்பிச்சது, இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் கொஷன். ஸோ அதுக்கப்புறம் மிலிட்ரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்து முடிப்போம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சது டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் தி ஃப்ரெண்ட்ஸ் டு. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் ப்ளஸ் சமச்சீர் கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பர் மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.